அகத்தியமே அகத்தியம். ஓம் அகதீஷாய நமக. கந்தனுக்கு, கடம்பனுக்கு, கதிர்வேலனுக்கு, செல்வக்குமரனுக்கு, செந்தில் ஆண்டவனுக்கு, பிரபஞ்சமாய் அமர்ந்தவனுக்கு, பிரபஞ்ச சபை அமர்ந்தவனுக்கு, 27,000 கோடி லோகங்களின் அதிபதிக்கு, அறுபடைக்கும் சென்று வருகின்ற நிலையிலே அமர்ந்தவனுக்கு, மருதமலையும் ஒன்றாய் கூட்டி ஒரே வடையாய் அமர்ந்தவனுக்கு, அரோகர பிரியனுக்கு, அரோகர பிரியனுக்கு, அரோகர பிரியனுக்கு, ஆண்டி மகனுக்கு, அறுவடையானுக்கு, அறுவடையானுக்கு, கருணை வடிவானவனுக்கு, அரோகரா அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு, கதிர்வேல் முருகனுக்கு, பிரபஞ்ச சபை மாமன்னனுக்கு, அரோகர பிரியனுக்கு, அரோகரா 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 அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு, கதிர்வேல் முருகனுக்கு, அறுபடை முருகனுக்கு, அரோகரா அரோகரா அரோகரா. அருட்காலை நிலை என்னும் ஆதிகாலை பொழுதாய் துவங்கும் நற்பிரம்ம நாளிகை நிலையதிலே தன் தவநிலையின் பேராற்றலை உலகோர்க்கு பறைசாற்றும் அருள்தவம் கண்ட சிவசபையினுடைய நற்சபையினுடைய பொற்சபையினுடைய எழிபிளம்பாய் திகழும் ஏற்றமிகு உயர் பிரபஞ்ச பொறிதனிலே ஒரு பொறியாய் எழுந்திட்ட அற்புத தவக்கணலின் நடுவே தவம் இயற்றிய சித்தனே யாம் அருமுகன் வந்தமர்ந்தோம். குகாய நமக சரவண பவாய. உயர்வேளை என்னும் உன்னத இறைவேளையாய் துவங்கிய பொழுதுதனை தன் பொழுதாய் மாற்றி அதை நற்பொழுதாய் உலகிற்கு பரிசளிக்கும் அருள் தவத்தினூடே ஏற்றமிகு நற்பூஜை கண்டவனே பூஜையை பெற்றவன் வந்து அமர்ந்திருக்கின்றோம் யாம். சரவண ஜோதியே நமோ நமக. அருமுகன் என்று அழைக்கின்ற அற்புதமான அவ்வேளைதனிலே அருமுகத்தின் ஒளியெல்லாம் ஒரு முகத்தில் தெரிய ஒரு முகமே பிரபஞ்ச பரிணாம நிலை பெற்ற முகம் என்று உனை நாடி வந்த சீடர்களின் நடுவே யாம் திருமுருகன் வந்தமர்ந்தோம். சரவண ஜோதியே நமோ நமக. ஏற்றமிகு உயர் ஜோதி உள்ளுக்குள் எரிய, ஏற்றமிகு உயர் ஞான ஜோதி தன் நெற்றி சுழுமுனையில் எரிய, அச்சுழுமுனை கண்ட சீடர்கள் எல்லாம் வணங்கி நின்ற சிவஜோதியாய் மிளிரும் சிவமகா வாழை சித்தனே அருமுகன் வந்தமர்ந்தோ. சரவண ஜோதியே நமோ நமக. ஜீவ ஏடுகளிலிருந்து பெற்ற ஒற்றை நிலை அல்ல, ஜீவ ஏடுகளிலிருந்து பெற்ற அத்துணை கற்றை ஏடுகளினுடைய கற்றல் நிலைதனையெல்லாம் உள்ளுக்குள் பெற்றவனே, பெற்ற நிலையை உலகிற்கு பகிர்ந்தளிக்கும் ஆதிரை சூட்சமம் கற்றவனே, கற்று கொடுத்தவன் வந்து அமர்ந்திருக்கின்றோம். சரவண பவாய என்று அருளிய வேளைதனில் அகத்திய மயமாய் திகழும் சிவசபைக்குள் அகத்தியனை அமர வைத்து அழகு பார்த்து ஏற்றம் கொண்ட தவம் கண்டு அத்தவத்திற்குள் இருந்து அகத்தியத்தை சீடர்களின் நெற்றி சுழுமுனையில் சுழலவிடும் சூத்திரதாரியே உமக்கு நல்ல ஆசி வழங்குகின்றோம். சரவண ஜோதியே நமோ நமக. அத்துணை சூட்சம சூத்திர நிலையையும் தனக்குள் பதிந்து வைத்த பொழுதும் அற்புத எளிமை ஏற்றமிகு உயர்நிலை கண்ட பொழுதும் உயர்மிகு நல் இனிமை கொண்டு வளம் வரும் சித்தனே சிவசபையினுடைய அருள்நிலையாய் தோற்றம் கொண்ட வாழும் குருவே உமக்கு எம் இருவிழி திறந்து நல்லாசி வழங்குகிறேன். சரவண ஜோதியே நமோ நமக. சீவ ஜோதியாய் திகழும் உயர் சபைதனிலே
உன்னுள்ளிருந்து எரியும் எரிபிளம்பு இயல்பு கொடிமரத்தின் மூலமாக அது குளிர்விக்கப்பட்டு ஏற்றமிகு உயர்நிலை கொண்ட ஜோதியாய் அது தளிர்விக்கப்பட்டு அற்புத நிலை கொண்ட சீடர்களின் இல்லங்களை சுற்றி வரும் அருள்வேலி அமைக்கின்ற அற்புதமான நல் ஞானவேலி அமைத்தவனே யாம் அருமுகன் வந்தமர்ந்தோம். சரவண பவாய. உயர் சபை இதுவென்று உலகோர்கள் ஏற்று நிற்கின்ற வேளைதனில் உயர் சபை இதுவென்று உலகோர்கள் ஏற்று நிற்கின்ற வேளைதனில் உன் சபையே உயர் சபை என்று தேவர்கள் ஏற்று நின்ற அற்புத தருணமதை கண்டு மகிழ்கின்றோம் அருமுகன் சித்தனி. சரவண ஜோதியே. அருள்வேல் பகிர்வு விழா என்னும் அற்புத விழா ஏற்றமிகு உயர்நிலை கண்ட இறை மணவிழா எம் அண்ட பிரம்மாண்ட நாயகன் அமர்ந்து அரசாளுகின்ற ஆசி வழங்கும் அற்புத சிவ இரவு பெருவிழாதனை வரிசையாக ஒற்றை நிலைதனிலே ஒரு சத்திய நாராயண பூஜைக்குள் அடைத்தவனே உமக்குள் அடைபட்டிருக்கும் ஞானத்தை வெளிக்கொண்டு வந்தவன் அமர்ந்திருக்கின்றோம் சித்தனி. ஞான ஜோதியே நமோ நமக. வழி நடத்துதல் வழி காட்டுதல் வழி கோருதல் என்பது அவனவனுக்குள் இருந்து எழுகின்ற கட்டளைப்படி அல்லாது உள்ளுக்குள் இருக்கும் சரணாகதி நிலையிலிருந்து உலகை வழிநடத்துகின்ற ஆற்றல் பெற்ற சபைதனை ஆளுகின்ற தன்மை கொண்ட பொழுதும் உன்னை ஆளுகின்ற தன்மை பெற்ற அகத்தியனின் திருவடி வணங்கி நிற்கின்ற சித்தனே அவ் அகத்தியனின் ஆசான் வந்தமர்ந்திருக்கு. ஞான ஜோதியே நமோ நமக. ஆசான் என்னும் ஒற்றை சொல்லுக்குரிய அற்புத நிலை கிடைத்திருக்கின்ற தலத்தில்தான் அகத்தியனுக்கு தலம் கிடைத்திருக்கின்றது என்று அருமுகன் உரைக்கின்றோம். ஞான ஜோதியே நமோ. அத்தலம் தேடி வந்த அகத்தியன் அதற்குரிய தடம் பதித்திருக்கின்ற சித்தனை நாடி வந்த பொழுது அகத்தியனை நோக்கிய வினாக்களுக்குள் விடையாய் எழுந்த சிவமகா வாழை சித்தன் என்னும் தவ பேராற்றலை விடையாக காண்பித்த அகத்தியனே அத்தகைய தேவர்கள் சித்தர்களுக்கெல்லாம் உயர்வடையாய் திகழ்கின்றான் உன் வடிவில் என்று உரைக்கின்றோம். சரவண ஜோதியே நமோ நமக. அற்புத நிலைகாட்டும் சபைதனிலே உயர்வுதனை தன்னுடைய சின் முத்திரை மூலமாக பறைசாற்றும் ஆற்றல் பெற்றவனே உன் கரமதை இறையெல்லாம் தன் கரமாக மாற்றி அருள்கின்ற அற்புதமான பேர் பெற்ற உனக்குள்ளிருந்து எழுகின்ற அத்துணை வார்த்தைகளும் ஆதி சூட்சமன் நூல் உரை வார்த்தைகளாக கிடைக்கப் பெற்ற நல் பாக்கியம் பெற்றவனே உன்னை பெற்றதில் பிரபஞ்ச மகாசபை பெருமை அடைகிறது என்று உரைக்கின்றோம். திரும்ப ஜோதியே நமோ நமக. சபைக்கொரு தலைவன் தேவை, சபை நடத்துவதற்கு ஒரு அருள் ஞானி தேவை. அத்தகைய ஞானியை தேடி அலைந்த ஞானிகளின் தலைவனாய் வளம் வந்த அகத்தியனுக்குள் இருந்து ஞானத்தை கற்றுக்கொண்டு அகத்தியனாய் வளம் வருகின்ற அற்புதமான ஆற்றல் பெற்றவனே உன்னோடு வளம் வருவோர்களெல்லாம் அகத்தியன் சீடர்கள் என்று திருமுருகன் வாழ்த்துகின்றோம். திருமுருகப் பெருமானை போற்றி. அத்தகைய பேறு பெற்ற அற்புதமான சபை பெற்ற தலமதிலே சஷ்டி பெருவிழா கண்டவனே விழா எமக்கில்லை உமக்கென்று வாழ்த்துகின்றோம் திருமுருகன். சரவண ஜோதியே நமோ. ஏற்றிய தீபதூப நிலைகள் எல்லாம் உலகில் பிரபஞ்சத்திற்கு காட்டுகின்ற பொழுது பிரபஞ்சத்தை அடக்கியாளும் கட்டியாளுகின்ற அற்புதமான ஆற்றல் பெற்றவனுக்கு பிரபஞ்ச ஆற்றல் சென்றடைகின்றது. அத்தகைய தூபதீப ஆராதனைகள் சென்றடைகின்றதெனில் பிரபஞ்சத்தை கட்டுக்குள் வைத்திருக்கும் ஒரு ஞானியை நோக்கிய அத்துணை தூபதீப நிலைகளும் காண்பிக்கப்படுகின்றன. எவ்வாளைய நிலைதனில் காட்டிய பொழுதும் என்று உரைக்கின்றோம். சரவண ஜோதியே நமோ. அத்துணை ஆற்றல் தனை யாவரும் பெற வேண்டும், சித்தனாய் யாவரும் மலர வேண்டும், மிளிர வேண்டும், உலா வர வேண்டும். களி அழிந்து தர்மயுகம் நிகழ்கின்ற அற்புதமான நிலையோடு சீடர்கள் வலம் வருகின்ற பொழுது ஒவ்வொரு சீடனும் சிவமகா வாழை சித்தன் தன்மை கொண்டவனாக அவன் வடிவம் கொண்டவனாக தோற்றத்தில் அல்ல உள்ளுக்குள் அவன் பெற்ற கொற்றத்தினால் என்று உரைக்கின்றோம். அருமுகன் அருமுக பெருமானே அற்புத நிலை கொண்ட ஒவ்வொரு பூஜை புனஸ்கார நைவேத்திய தவ நிகழ்வுகளுக்கு பின்னால் இருக்கின்ற அற்புதமான ஆற்றல்தனை உணர்ந்த சீடர்கள் உன் சீடர்கள் என்று வாழ்த்துகின்றோம். அருமுகன் சரவண ஜோதியே நமக. அகத்தியம் என்னும் ஒற்றை சொல்லை உலகில் பறைசாற்றுகின்ற ஏற்றம் பெற்ற தலங்கள் எண்ணிக்கையில் அடங்கா தலங்கள் இருக்கின்றன. அகத்தியத்தை அகத்தியனாய் நின்று பறைசாற்றுகின்ற ஆற்றல் பெற்ற தலத்தில் தான் அருமுகன் உரையாடுகின்றோம் என்று கூறுகின்றோம். சரவண ஜோதியே நமக. என்னும் ஆற்றல்தனை பெற்ற சபை இது, என்றும் ஆற்றல் பெற்ற சபை இது. இன்றல்ல நேற்றல்ல பல்வேறு யுக தவ நிலைகளுக்குள் இருந்து அத்துணை இறைகணங்களோடு இணைந்த இறையெல்லாம் காவல் பணிபுரிந்த தவம் பெற்ற சபையிலே தவம் ஈட்டிய சீடர்களே வாழ்த்துகின்றோம். அருமுகன் அருமுக பெருமானே போற்றி. எங்கு இறை உரையாடுவான், எங்கு கடவுள் அமர்ந்து உரையாடுவான், எங்கு அமர்ந்திருப்பான் சிலை வடிவிலா
அவன் மரவடிவிலா அல்லது உலோக வடிவிலா பஞ்ச நிலையின் வடிவிலா என்கின்ற வினாக்களுக்கு பஞ்ச நிலைகளை உள்ளுக்குள் வைத்து அவனுடைய அற்புத கனல், அவன் மூச்சு, அவன் சிரசு, அவனுடைய சரீரம் அத்துணையும் பஞ்சபூதங்களாக மாற்றி அமர்ந்திருக்கின்ற ஒரு உன்னதமான வாழும் குருவிற்குள் இறை அடைபட்டிருக்கின்றான் என்பதற்கு பிரபஞ்ச மகாசபையின் ஆசான் ஒரு சான்று என்று உரைக்கின்றோம். சரவண ஜோதியே நமக. இது உண்மை என்று உணர்ந்தோர்கள் பிரபஞ்ச மகாசபையின் சீடர்கள் தர்மயுகத்திற்குள் அமர்ந்திருக்கின்றார்கள் என்று கூறுகின்றோம் யாம். தர்ம ஜோதியே நமக. இதுவே அத்துணை தலங்கள் தடங்கள் ஆன்மீக தலங்களில் இருந்து உரைக்கின்ற உரை. அவ்வுரைக்குள் இருக்கும் உண்மைதனை உன் மெய்க்குள் இருந்து நீர் உரைக்கின்ற பொழுது அதனை உண்மையாய் ஏற்றுக்கொள்கின்ற சீடர்கள் அகத்தியனுடைய அருள் புதல்வர்கள் என்று வாழ்த்துகின்றோம். சரவண ஜோதியே நமக. ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் பெறுவது ஒரு ஞானம், ஏற்றுக்கொள்வது ஒரு ஞானம், ஏற்றுக்கொண்டு அவனை கொன்று அவனுக்குள் இருக்கும் உயர்நிலை கொண்டு உன்னை உற்று நோக்குவது ஒரு ஞானம் என்று கூறுகின்றோம். அருமுகன் அருமுக பெருமானே அத்துணை ஆற்றல் பெற்ற சபைதனிலே பூஜை நிலைகளை கண்டவனே, அத்துணை நிலைகளிலும் அமர்ந்திருந்த ஏற்றம் பெற்ற உயர்கணங்கள் வாழ்த்திய நிலை கண்டோம் எம் நிலையில் இருந்தென்று கூறுகின்றோம். சரவண ஜோதியே நமக. உயர்வு நிலை, உன்னத நிலை, ஞான சித்த சிவ போதனை நிலைகளை எல்லாம் உன் உரையில் இருந்தல்ல, உன் இருவிழி தரும் ஆற்றலுக்குள் இருந்து உணர்கின்ற சீடர்கள் உன் முன் அமர்வண்டிய அவசியமில்லை. இயல்பு கொடிமரத்தின் மூலமாக என் நாடு நகரம் ஆளி தாண்டி நகர்ந்திருந்த பொழுதும் அமர்ந்திருந்த பொழுதும் அவ்வாற்றலை பெறுகின்றார்கள். உன் இருவிழி காண்கின்றார்கள், குருவை உணர்கின்றார்கள், குருவோடு வாழ்கின்றார்கள், குருவோடு வளம் வருகின்றார்கள், குருவுக்கிலிருந்து எம்மோடு வாழ்கின்றார்கள் என்று வாழ்த்துகின்றோம். அருமுகன் அருமுக பெருமானே. இதுதான் ஒரு உயர் சபையினுடைய உன்னத சபையினுடைய சூட்சமம். சூட்சமத்தை தாங்கி இருக்கின்ற குருவினுடைய அதி உன்னத ஆற்றல் என்று கூறுகின்றோம். அருமுகன் அருமுக பெருமானே. அத்தகைய ஆற்றல் இருக்கின்ற தளம் என்ற நிலையில்தான் அத்துணை தேவர்களும் சித்தர்களும் ஒற்றை நிலையில் பரிசாக்கப்பட்ட ஏற்றமிகு அண்ட பிரம்மாண்ட நாயகனின் திருவடிவம் தாங்கிய சிவலிங்கத்தை பரிசாக பெற்ற சித்தனை பிரபஞ்ச மகாசபை பரிசாக பெற்றிருக்கின்றது. அவனை குருவாக பரிசாக பெற்றிருக்கின்ற சீடர்களே வாழ்த்துகின்றோம். அருமுகன் சரவண ஜோதியே நமக. என்னும் நிலைதனை உரைக்க உரைக்க உரைக்கின்றோம். அத்துணை சற்சங்க பெருவிழாக்களிலும் அகத்தியன் அவனுடைய நான் நீர் அடங்குகின்ற வரை, நான் நீர் அடங்குகின்ற வரை அவன் உரைக்கின்றான். நான் என்னும் நிலைக்குள் நீர் அடங்காதவரை அவன் நான் நீர் வற்றாது என்று உரைக்கின்றோம். அருமுகன் அருமுக பெருமானே போற்றி. என்னும் சூட்சமத்தை உரைக்கும் வேலைதனில் உள்ளுக்குள் இருக்கும் அர்த்த நிலைக்குள் புகுந்து செல்லாது ஏற்றமிகு உயர் சப்த நிலைக்குள் புகுந்து வாருங்கள், ஞானத்தை அடையலாம் என்று கூறுகின்றோம். அருமுகன் சரவண ஜோதியே நமக. உள்ளுக்குள் இருக்கும் ஒற்றை வார்த்தையை உணராது வார்த்தைக்குள் இருக்கின்ற சப்த நிலைக்குள் இருக்கும் ஞான சூட்சமத்தை உணர்ந்து பாருங்கள். கொடிமரம் வேலாக தெரியும், சித்தன் சிவமாக தெரிவான், அருகிலமர்ந்து உரையாடுபவன் அகத்தியனாக மிளிர்வான் என்று கூறுகின்றோம். அருமுகன் ஜோதியே நமக. உயர் சரண் நிலைக்குள் இருக்கும் சரணாகதி தத்துவத்தை உணர்கின்ற ஒவ்வொருவனும் இகலோகத்தில் உச்சாணி கொம்பில் அமர வைக்கப்படுகின்றான். சிவத்தின் ஆற்றலின் மூலமாக, சிவமகா நிலையின் மூலமாக என்று கூறுகின்றோம். அருமுகன் சரவண ஜோதியே நமக. அத்தகைய ஆற்றல் சபைக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய தினம் என்று கூறுகின்றோம். அருமுகன் சரவண ஜோதியே நமக. அருமுக சகோதரனுக்கு அவன் இட்ட அபிடேக நிகழ்வுதனிலே ஏற்றமிகு உயர் பரந்தாமன் திருவுருவில் நின்று அவன் சத்திய நாராயண கோலம் கொண்டு அபிடேகம் காட்டிய பொழுது அற்புதமாய் அகத்தியனுக்கு இட்ட கட்டளையை ஏற்று அவன் தூபதீப ஆராதனையை அவன் காட்டிய பொழுது அண்டன் முழுவதும் நிறைந்திருந்த சத்திய நாராயண கோலத்தை கண்டோம். அருமுகன் என்று வாழ்த்துகின்றோம் யாம். சரவண ஜோதியே நமக. அத்தகைய ஆற்றல் பெற்ற ஏற்றம் பெற்ற உயர் நிலை பெற்ற ஞானத்தை பெற்ற சித்தனோடு வளம் வரும் சீடர்களே, நீங்கள் பெற்ற சபை ஒரு 16 பேர்கள் மட்டுமல்ல, பிரபஞ்ச பேர்களை வழங்கும் சபை என்று கூறுகின்றோம். அருமுகன் சரவண ஜோதியே நமக. ஆற்றல் எங்கிருந்து வருகின்றது? எத்தகைய நிலைக்குள் இருந்து இத்தகைய ஆற்றல் பகிரப்படுகின்றது? சித்தன் சரீரத்தை சீடனுடைய சரீரமாக மாற்றி அவன் திருவாயுதனை சீடன் திருவாயாக மாற்றி இறையை அமர வைத்து உரையாட வைக்கின்ற அற்புத சிவ சித்து கிடைத்திருக்கின்ற தலத்திலிருந்துதான் ஆற்றல் மிளிர்ந்தோங்குகின்றது என்று உரைக்கின்றோம். அருமுகன் சரவண ஜோதியே எங்குரையாட இயலும், எப்படி உரையாட இயலும்? ஒருவன் மனதிற்குள் இருக்கின்ற நிலையை
இத்தகைய சீடனிடத்து உரையாடுகின்ற தன்மை எங்கிருந்து பகிரப்படும், எங்கு நிகழ்த்தப்படுகின்ற ஒரே சபை உன் சபை என்று வாழ்த்துகின்றோம் சித்தனே. சரவண ஜோதியே நமக. உன் சபை என்று கூறுவதிலே தடையேதுமில்லை, தடங்கள் ஏதுமில்லை. ஏற்றுக்கொள்கின்ற சீடர்கள் ஏற்று நிற்கின்றார்கள், அதிலிருந்து வெளி நிற்கின்ற சீடர்கள் கலிநிலையில் உழன்று வருகின்றார்கள் என்று கூறுகின்றோம். சரவண ஜோதியே நமக. அத்தகைய உயர்நிலை பெற்ற சபை பெற்ற சித்தனே, சித்தனை பெற்ற சபையை, சபை பெற்ற சித்தனை வாழ்த்துகின்றோம் அருமுகன். சரவண ஜோதியே நமக. அகத்தியம் என்னும் ஆற்றல் உலாவரும் பிரபஞ்சத்திலே அகத்தியனோடு அகத்தியனாய் உலா வந்து அகத்தியனுக்குள் இருந்த சிவமகா வாழை சித்த நிலைதனை பெற்று உன்னோடு வலம் வரும் சீடர்களை உன்னிலைக்குள் அழைத்துச் செல்கின்ற அற்புத பிரபஞ்ச வடிவமே, உமக்கு நல் ஆசி வழங்கி அற்புதமாய் உன் இல்லால் மலரையர்கள், உறவாளர்கள், சீடர்கள், பிரபஞ்ச மகாசபையின் நாடு நகரம் தாண்டிய சீடர்கள் அனைவருக்கும் எம் ஆசிதனை பகிர்ந்து, அவனாசிதனை பகிர்ந்து, சிவனாசிதனை பகிர்ந்து, சத்திய நாராயணன் ஆசிதனை பகிர்ந்து, அதிகாலை வேலைதனிலே அருள் மூதாட்டி வழங்கும் அற்புத அவ்வை தாயின் ஆசி வழங்கி அமர்கின்றோம் அருமுகன். கந்தனுக்கு, அருமுகப் பெருமானுக்கு, ஞானவேல் பெருமானுக்கு, சிவவேல் பெருமானுக்கு, சக்திவேல் பெருமானுக்கு, சத்யநாராயணவேல் பெருமானுக்கு, அகத்தியவேல் பெருமானுக்கு, ஜெகத்தியவேல் பெருமானுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா.